கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். அநேக நாட்களாய் நாம் எதிர்பார்த்த காரியங்களாய் இருக்கலாம், வழக்குகளாய் இருக்கலாம், நன்மைகளாய் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முந்திய வசனத்திலே தேவன் நமக்கு ஒரு அன்பின் கட்டளையை வைத்திருக்கிறார். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுமே, ஆனால் நாம் நிச்சயமாகவே நாம் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வீண் போக விட்டாது. ஆகவே நம்முடைய காரியங்களிலே இந்த நாளிலே தேவன் நல்ல முடிவை தருவாராக. நம்முடைய நம்பிக்கைக்கேற்ற நல்ல பலனை அவர் தருவாராக. நாம் முந்தைய காலங்களிலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாயிருந்தோம். ஆனால் இன்று தேவனை நாம் நம்பியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தேவனை நாம் நம்புகிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் அநேக நேரத்திலே நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பதற்காகவே அநேக வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி மாறி போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நாம் வணக்கத்தோடு சாந்தத்தோடு உத்தரவு சொல்ல ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீதை பார்த்து உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஆகவேதான் நாம் முதலில் கொண்டிருந்த நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதியாய் இருப்போம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தேவனை எப்படி நம்பியிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லுவோம். நிச்சயமாகவே அந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஒரு நல்ல முடிவை தருவார். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். அவனுடைய நோக்கமும் அவனுடைய சிறு வயது தொடங்கி அந்த நம்பிக்கை தேவனாகவே இருந்தது. ஆகவேதான் எல்லா காரியங்களிலும் தேவன் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். இங்கே எசேக்கியேலை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த எசேக்கியேலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜா அரசாளுகிற அந்த நேரத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து அவனுடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்கிறான். நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறான். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு நேராய் வரலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையிலே சத்துரு கை வைக்க ஆரம்பித்து விட்டான் என்று. ஆனால் அதற்கு நாம் இடம் கொடாதபடி சத்துருவை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்கும். யோபு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கை குறைய குறைய நம்முடைய பலன் குறைந்து விடும். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை தளர பண்ணுகிற வார்த்தைகளை கேட்காமல் வளர பண்ணுகிற வார்த்தைகளை மாத்திரமே நாம் கேட்கிறவர்களாய் இருப்போம். சத்துரு அநேக வார்த்தைகளின் மூலமாய் நம்மை பயம் காட்டி நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணுவான். ஆனால் நாம் அந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போகாதபடி நாம் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கதான் சத்துருவை நாம் தூரப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆகவே நாம் நிச்சயமாகவே நம்முடைய காரியத்திலே தேவன் நல்ல முடிவை தருவார், நல்ல பலனை தருவார் என்ற நம்பிக்கையிலே அசைவில்லாமல் இருப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்கள் காரியங்களுக்கு முடிவு உண்டு பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே இன்னும் பயத்தோடு கூட உம்மை நம்ப எங்கள் காரியங்களுக்கு ஆண்டவரே ஒரு முடிவை நீங்கள் கட்டளையிடும் வரை நாங்கள் உம்மை நம்ப அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.